யோகி அவர்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த புல்டோசரை எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய லெவலில் இடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பெரிய லெவலில் பார்ப்பார்ல. இனிமேல் இந்த வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. இனிமேல் ஒரு கட்டடத்தை இடிக்கணும்னா இந்த ரூல்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்டடத்தை இடிக்க முடியும். நீங்கள் வலிமையான தலைவர்னு காமிக்கிறதுக்காண்டி புல்டோசர் எடுத்துகிட்டு போயிட்டு இவர் குற்றவாளி இவர் குற்றவாளி இவர் குற்றவாளின்னு சொல்லி ஆக்கிரமிப்புன்னு போய் இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பில் வேறு சில விஷயங்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, இனிமே இந்திய நாட்டில் ஒரு கட்டடத்தை இடிக்கணும்னா என்ன ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு அரசாங்கம் ஒரு கட்டடத்தை இடிக்கணும்னா இத்தனை விஷயங்களை தாண்டி தான் இடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் இருக்குது. அந்த புரோட்டோகால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, நீதிமன்றம் சில விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டதுனாலே அவர் குற்றவாளி கிடையாது. இப்போ நீதிமன்ற விசாரணையில் ஒருத்தர் இருக்கார், நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாவே அவர் குற்றவாளி கிடையாது. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் அவர் நிரபராதி தான். குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்ட அந்த அலகேஷன் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்குற வரைக்கும் அவர் நிரபராதி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்படியே அவர் குற்றவாளியாக இருந்தாலும் அவர் வீட்டை இடிக்கலாம்னு சொல்லி சட்ட புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம அரசியலமைப்பு அடிப்படையில் நம்ம இந்திய ஜனநாயகத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்திய ஜனநாயகத்தில் எந்த இடத்துல இவர் குற்றச்சாட்டப்பட்டால் இவரோட கட்டடத்தை இடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல எந்த சட்டப்பிரிவில் இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை ஏன் புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க? இந்த புல்டோசர் கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் ஆரம்பித்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல மாநிலங்கள் இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. திடீர்னு போகிறாங்க, ஒரு வீட்டை இடிக்கிறாங்க, அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்கிறவரோட குடும்பம் ரோட்டில் நிற்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு வீடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பல பேரோட கனவு. ஸோ ஒரு கனவை இடிக்கும் போது புரோட்டோகால் அடிப்படையில் ஒருத்தர் இந்திய அரசியலமைப்பு சட்ட அடிப்படையில் அவருக்கு வீடுக்கான பாதுகாப்பை பிரிவு 21 பூர்த்தி செய்யுது. ஸோ அவர் வசிப்பிட பாதுகாப்புன்னு ஒன்று அரசியலமைப்பில் இருக்கும்போது அந்த வசிப்பிட பாதுகாப்பை எப்படி நீங்கள் தகர்க்க முடியும் அப்படிங்கிற சரமாரி பல கேள்விகளையும் அறிவுரைகளையும் கொடுத்துட்டு தான் இந்த தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இனிமேல் ஒரு கட்டடத்தை நீங்கள் இடிக்கணும்னா சோகால்ட் இந்த ப்ரொசீஜர் அத்தனையுமே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இனிமேல் ஒரு கட்டடத்தை நீங்கள் இடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கட்டணம் ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா முதல்ல பதிவு தபாலில் அந்த வீட்டு ஓனருக்கு பார்த்தீங்கன்னா 15 நாள் முன்னாடி விளக்கம் கேட்டு முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுங்க. எடுப்படியே புல்டோசரை எடுத்து போய் காலில் வச்சு நிப்பாட்டி போட்டு போலீஸ் பாதுகாப்பை போட்டு பட்டுன்னு ஒரு கட்டடத்தை இடிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. முதல்ல விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுங்க. அந்த நோட்டீஸுக்கு அந்த நோட்டீஸில் என்ன இருக்கணும்னா ஏன் இந்த கட்டணம் ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறோம், எதனால் இதை இடிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அந்த கடிதத்தில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுற மாதிரி ஒரு கடிதத்தை அவங்களுக்கு முதல்ல பதிவு தபாலில் அனுப்புங்க அப்படிங்கிற 2 விஷயத்தை முதல்ல சொல்கிறாங்க. முதல்ல பதிவு தபால் அனுப்பணும். அந்த பதிவு தபாலில் எதற்காண்டி இந்த கட்டடம் ஆக்கிரமிப்பு, எந்த வகையில் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமாக அந்த கடிதத்தில் இருக்கணும் அப்படிங்கிற 2வது விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கடிதம் அனுப்பிட்டீங்க, உங்களுக்கு அந்த கடிதத்துக்கான பதில் திருப்தியாக இல்லை அப்படின்னா, இல்லைங்க உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பணும், அந்த கடிதத்தில் ஏன் இடிக்கணும்னு சொல்லியிருந்தோம், நீங்கள் கொடுத்த பதில் எங்களுக்கு திருப்தியாக இல்லை, நாங்கள் அந்த கட்டடத்தை இடிக்க போகிறோம், 15 நாளுக்குள்ளே அந்த கட்டடத்தை இடிச்சிருவோம்னு சொல்லி கட்டடத்தை இடிக்க போகிறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அந்த சமயத்தில் மீண்டும் ஒரு தபாலை உங்களுக்கு அனுப்புங்க. ஸோ அந்த கட்டணம் நீதிமன்ற வழக்குகள் எதுவும் இல்லை, மேல்முறையீடெல்லாம் எதுவும் கிடையாது, அந்த கட்டணம் அவர் கொடுக்குற பதில் நமக்கு மறுபடியும் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா அந்த கட்டடத்தை இடிங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலோ மேல்முறையீடு சார்ந்த வழக்குகள் எதுவும் நிலுவையில் இருந்தாவோ அந்த கட்டணம் பக்கம் போகவே கூடாது. நீதிமன்றம் மூலமாக தான் அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் அந்த கட்டடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளர் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு அவரே இடிச்சுக்கிறாங்களா நீங்களே இடிக்கிறீங்களான்னு சொல்லி அந்த உரிமையாளருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டீங்க, கட்டடத்தை இடிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டீங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பி 7 நாளுக்கு அப்புறம் தான் கட்டடத்தை இடிக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜருக்குள்ளே நீங்கள் போகணும். ஸோ கட்டடத்தில் அந்த நோட்டீஸ் அனுப்பின உடனே அடுத்த நாள் பார்த்தியா விளக்கம் திருப்தி இல்லைன்னு சொல்லி அடுத்த நாள் போய் நிற்காதீங்க. ஒரு 7 நாள் கழித்து அந்த கட்டடத்தை இடிக்கக்கூடிய ப்ரொசீஜருக்குள்ளே போங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஒரு கட்டடத்தை இடிக்க போகிறீங்கன்னா கலெக்டருக்கு முதல்ல அறிவுறுத்தல் கொடுங்க, மாவட்ட நீதிபதிக்கு அறிவுறுத்தல் கொடுங்க. ஸோ அந்த கட்டடத்தை இடிக்க போகிற அத்தனை விஷயமே அப்படியே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிறக்கூடிய
தகவல்கள், நீங்கள் அனுப்பின நோட்டீஸ், அவங்களுக்கு கொடுத்த பதில், அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பிச்ச அந்த விளக்க நோட்டீஸ், அந்த ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எல்லாமே டிஜிட்டல் வடிவில் நகராட்சி மாநகராட்சியில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பயனாளர் உங்களை நேரடியாக அணுகி தான் விளக்கம் கொடுக்கணும்னு கிடையாது. டிஜிட்டல் வாயிலாகவும் அந்த பயனாளர் விளக்கம் கொடுக்குற அளவு வசதியை ஏற்படுத்தி கொடுங்க. இதற்கான சாலிடு சாஃப்ட்வேரை நகராட்சி மாநகராட்சியில் உருவாக்குங்க. ஸோ நகராட்சி மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா இதற்கான மென்பொருளை ஏற்படுத்தி இது அத்தனையுமே ஆவணம் செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் அத்தனையுமே ஃபாலோ பண்ணாமல் ஒரு கட்டடத்தை போய் நீங்கள் இடிச்சிங்கன்னா நீங்கள் விதிமீறல் பண்ணுறீங்க. அந்த விதிமீறல் பண்ணுற அதிகாரி தான் முழு பொறுப்பு. அந்த கட்டடத்தை இடித்தது மட்டும் இல்லாமல் அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கான செலவு, இடிக்கப்பட்ட கட்டடம், அதற்கான பொருள் செலவுன்னு சொல்லி அத்தனையுமே அந்த அதிகாரி தான் கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அதிகாரிகிட்ட பணம் வாங்கிக்கலாம். அந்த அதிகாரி நீதிமன்ற அவமதிப்போடக்குள்ள உட்படுவாப்பில். ஸோ அந்த அதிகாரி மேலே வேறு சில நடவடிக்கையும் எங்களால் எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் வச்சு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அதை நீங்கள் கேட்கலன்னா நீதிமன்ற அவமதிப்பு அடிப்படையில் சிறை கைதியாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சாலை ஆக்கிரமிப்பு, நடைபாதை ஆக்கிரமிப்பு, ரயில் பாதை ஆக்கிரமிப்பு, நீர்ப்பாதை ஆக்கிரமிப்பில் இந்த விஷயங்கள் அதுவுமே சரிப்பட்டு வராது, ஒத்து வராது. நாங்கள் சொல்கிறது அத்தனையுமே ஒரு குற்றவாளி ஆக்கிரமிப்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் புல்டோசரை எடுத்துகிட்டு போகிறீங்களா, அதற்கு தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பை தவிர சாலை ஆக்கிரமிப்பு, நான் முன்னாடி சொன்னபடி ரயில் பாதை ஆக்கிரமிப்பு, இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள்லாம் இது பொருந்தாது. அதற்கு அரசு வழக்கமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியே புல்டோசரை தூக்கிட்டு போகிறீங்கல்ல, அதுக்கு தான் மேலே சொல்லக்கூடிய இத்தனை விதிகளை தாண்டி தான் நீங்கள் அந்த கட்டடத்து மேலே கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு தடவை முதல்ல ஒரு விளக்க நோட்டீஸ், அந்த விளக்க நோட்டீஸில் ஏன் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பதிலை கேட்கணும். அந்த பதில் திருப்திகரமாக இல்லைனா மீண்டும் அந்த வீட்டை இடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அப்பையும் அந்த மனுதாரர் எதுவுமே செய்யாமல் இருந்தான்னா 7 நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டை இடிக்கக்கூடிய ஆரம்பகட்ட பணிகளில் ஈடுபடணும். அந்த வீட்டை இடிக்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த ஊரோட கலெக்டருக்கு, அந்த மாவட்டத்தோட நீதிபதிக்கு அறிவுறுத்தல் சொல்லணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வடிவத்தில் எல்லாமே பூர்த்தி செஞ்சு வச்சுக்கணும். இதற்கான தனியாக மென்பொருள் ஒன்று உருவாக்கணும். அந்த வீடை இடிக்கக்கூடிய ப்ராசஸை முழுமையாக வீடியோ எடுத்து அந்த டிஜிட்டல் பதிவுக்குள்ளே சேகரித்து வச்சுக்கணும். ஸோ அந்த டிஜிட்டல் பதிவு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கணும். ஸோ அந்த இடிக்க போகிற கட்டடத்தில் நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட வழக்கு இருந்துச்சுன்னா இது எதுவுமே செய்யக்கூடாது. நீதிமன்ற அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் நம்ம செய்ய போகிற அத்தனை விஷயமே, நம்ம பண்ண போகிற அத்தனை விஷயமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். சும்மா தூக்கிட்டு போய் இந்த புல்டோசர் எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி தன்னை ஒரு வலிமையான தலைவராக காமிச்சிக்கிறதுக்கு வேறு சில ஜனநாயக கோட்பாடுகள் அத்தனையுமே காலில் போட்டு மிதிச்சுட்டு ஒரு வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த மனிதர்களுக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒரு பெரிய செருப்படியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ much.